வணக்கம் நண்பர்களே. முதலில் நமது வாகனத்தில் ஸ்னோ மோடை தேர்வு செய்து வாகனத்தை வெளியே எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் இங்கு நிலவும் சூழலை பற்றி விளக்கப் போகிறேன். இது பனிக்காலம் என்பதால் டயர்களின் ப்ரெஷர் கூட கம்மியாக காண்பிக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அமெரிக்காவில் தற்போது வீசி வரும் கடும் பனி புயலின் தாக்கத்தை. இது ஞாயிறு ஜனவரி 25 அன்று காலை 9 மணி. அமெரிக்காவில் தற்போது ஃபேர்ன் வின்டர் ஸ்டார்ம் மிக கடுமையான பனிப்புயல் வீசி வருகிறது. சுமார் 23 கோடி மக்கள் இதன் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிகழ்வின் பின்னணியில் உள்ள அறிவியல் மற்றும் உயிரியல் காரணிகளை இப்போது காண்போம். பனிப்புயல் என்பது வெறும் பனிப்பொழிவு மட்டுமல்ல, அது வளிமண்டலத்தில் ஏற்படும் சில முக்கியமான மாற்றங்களின் விளைவாகும். வெப்பநிலை மோதல், டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட், வடதுருவத்திலிருந்து வரும் கடும் குளிர்காற்றும், அதாவது ஆர்க்டிக் ஏர், தெற்கிலிருந்து வரும் வெப்பமான ஈரப்பதம் மிக்க காற்றும் மோதும்போது இத்தகைய புயல்கள் உருவாகின்றன. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், லோ ப்ரெஷர் சிஸ்டம், ஈரப்பதம் கொண்ட காற்று வளிமண்டலத்தில் உயர எழும்போது அது குளிர்ந்து மேகங்களாகவும் பின் பனியாகவும் மாறுகிறது. பாம் சைக்ளோன், வளிமண்டல அழுத்தம் 24 மணி நேரத்திற்குள் 20 மில்லிமீட்டர்களுக்கு மேல் வேகமாக சரிந்தால் அது பாம் சைக்ளோன் எனப்படுகிறது. இது சூறாவளி போன்ற பலத்த காற்றையும் மிக கடுமையான பனிப்பொழிவையும் ஏற்படுத்துகிறது. வட கரோலினா, அதாவது நார்த் கரோலினா நாங்கள் வகிக்கும் மாகாணம், தற்போதைய ஃபேர்ன் பனிப்புயலின் தாக்கம் மிகவும் தீவிரமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது பனியை விட ஐஸ் புயலாக மாறி பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. வட கரோலினாவின் ஆளுநர் ஜோஸ் ஸ்டைன் மாநிலம் முழுவதும் அவசர நிலையை அறிவித்துள்ளார். சாலைகள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த புயலின் சவாலே உறை பனிமழை, அதாவது ஃப்ரீசிங் ரெயின் தான். மரக்கிளைகளிலும் மின்கம்பங்களிலும் ஐஸ் படிந்து அவை பாரம் தாங்க முடியாமல் விழுந்து விடுகின்றன. இதனால் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் இல்லாத நிலையில் -டிகிரியில் செல்லும் கடும் குளிரை தாழ முடியாமல் மக்கள் அவதிப்படுகின்றனர். காரணம், ஹீட்டர்கள் வேலை செய்யாது. 18,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மின்சாரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பனி மூடிய சாலைகளால் அவர்களது பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்வதில் சிக்கல் நீடிக்கிறது. சாலைகளில் பிளாக் ஐஸ் எனப்படும் கண்ணுக்கு தெரியாத வழுக்கும் பனிப்படலம் உருவாகியுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளன. ஷார்லட் மற்றும் ராலே துர்ஹாம் விமான நிலையங்களில் பெரும்பாலான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வட கரோலினா, அதாவது ஆஷ்வெல் பகுதியில் கடும் பனிப்பொழிவு மற்றும் கடும் குளிர் நிலவி வருகிறது. மத்திய பகுதியான ராலே மற்றும் தர்ஹாம் பகுதிகளில் உறைபனி மழை
மற்றும் கடுமையான ஐஸ் படிவுகள் ஏற்பட்டுள்ளது. கிழக்கு பகுதியில் மழை மற்றும் பலத்த காற்று வீசுகிறது. இந்த பனி புயலால் உயிர்களுக்கு ஏற்படும் தாக்கத்தை பார்ப்போம். ஹைப்போதெர்மியா, உடல் வெப்பநிலை இயல்பான அளவை விட மனிதர்களுக்கு 95 ஃபாரன்ஹீட் அல்லது 35 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் குறையும் போது இதய துடிப்பு மற்றும் மூளை செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. உறைபனி காயம், அதாவது ஃப்ராஸ்ட் பைட் என்கிறார்கள். கடும் குளிரால் தோலில் உள்ள திசுக்கள் உறைந்து போவது. இது பொதுவாக விரல்கள், மூக்கு மற்றும் காதுகளை முதலில் தாக்குகிறது. இரத்த ஓட்டம் சுருங்குதல், குளிரை தாங்குவதற்கு உடல் தானாகவே இரத்த நாளங்களை சுருக்குகிறது. இதனால் இரத்த அழுத்தம் அதிகரித்து இதய பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. வனவிலங்குகளின் தாக்கம் கீழ்வருமாறு. ஆற்றல் இழப்பு, கடும் குளிரில் உடல் வெப்பநிலையை பராமரிக்க விலங்குகள் அதிக அளவு ஆற்றலை செலவிடுகின்றன. இதனால் உணவு கிடைக்காத பட்சத்தில் அவை உயிரிழக்க நேரிடும். கோல்டு ஸ்டன்னிங், மீன்கள் மற்றும் கடல் ஆமைகள் போன்ற குளிர் இரத்த பிராணிகள் திடீர் வெப்பநிலை மாற்றத்தால் செயலற்று போய்விடும். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எங்கள் பகுதியில் அருகாமையில் உள்ள சாலைகளில் பனி படர்ந்திருக்கும் இந்த காட்சிகளைத்தான்.
பனிப்பொழிவின் தாக்கம் நாளை மாலை வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்வுகளை அவ்வப்போது பதிவு செய்ய முயற்சிக்கிறேன். மேலும் இந்த சேனலுக்கு உங்களது ஆதரவை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாகவும் கமெண்ட் மற்றும் நண்பர்களுக்கு பகிர்வதன் மூலமாகவும் அளிக்க முடியும். அது எங்களை ஊக்கப்படுத்த பேருதவியாக அமையும். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்து மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. உங்களது நாள் இனிய நாளாக அமையட்டும்.